செகண்ட் சம், ஒரு அலைபேசியில் 6 வெவ்வேறான இலக்கங்களை கொண்ட கடவுச்சொல் உள்ளது. எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 6 வெவ்வேறான. கடவுச்சொல் உள்ளது. அந்த கடவுச்சொல்லை மீட்டெடுக்க அதிகபட்சம் எத்தனை முயற்சிகளை செய்ய வேண்டும்? பொதுவா நம்ம அலைபேசி, அதாவது செல்போன்ல நமக்கு நம்பர் எத்தனை இருக்கும்? 0 to 9. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ டோட்டல் நமக்கு எத்தனை? 10. டோட்டல் நம்பர் 0ல இருந்து கவுண்ட் பண்ணோம்னா 10. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 6 கடவு சொல்ல நம்ம என்ன செய்யணும்? இதுல வைக்கணும். இப்போ இந்த 10 எண்களும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 10 எண்கள்ல அதுல பாத்தீங்கன்னா இப்போ 10 எண்கள் இங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 10ல ஒரு நம்பர் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். மீது எத்தனை இருக்கும்? 9 எண்கள். ஸோ 9 எண்கள் இந்த பாக்ஸ்ல வைப்போம். அடுத்து 9 எண்ல ஒரு எண் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ மீதம் 8 இருக்கும். ஸோ 8ல இங்க ஒரு நம்பர் ஃபில் பண்ணிடுவோம். மீதம் நமக்கு 7 இருக்கும். ஸோ அடுத்தது 6, நெக்ஸ்ட் 5. இந்த மாதிரி 6 பாக்ஸுக்கும் நம்ம என்ன செய்வோம்? இந்த 10 நம்பர்ஸ்ல இருந்து ஃபில் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் நம்ம அதிகபட்ச முயற்சிகள். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுதான் இதுக்குரிய என்ன செய்ய ஆன்சர். உங்களுக்கு தெரியும் நினைக்க. இப்ப 10 எண் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 2 ஃபில் பண்ணிட்டோம்னா மீது எத்தனை இருக்கும்? 2, 4, 6, 8, 9. ஸோ அந்த மீத 9 நம்பர் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? 9 நம்பர்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் செகண்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ண முடியும். இப்போ இங்கேயே ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டோம்னா மீத எத்தனை நம்பர் இருக்கும்? 8 நம்பர்ஸ். 8 நம்பர்ஸ்ல இருந்து ஒரு நம்பர் தான் தேர்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்படியே ஒரு எண்ணை என்ன செய்யணும்? ஃபில் பண்ண மைனஸ் பண்ணிட்டே வரணும். செகண்ட் ஒன், 4 வெவ்வேறு நிற கொடிகளில் 3 கொடிகளை ஒன்றின் கீழ் ஒன்றாக அமைத்து. ஸோ அப்போ ஒன்றின் கீழ் ஒன்று அப்படின்னா இப்படிதான் இருக்குது கொடி. ஸோ 4 வெவ்வேறு நிற கொடி. இப்போ இங்க ஒரு நிறம் இருக்கு, இங்க ஒரு நிறம் இருக்கு, இதுல ஒரு நிறம் இருக்கு, இதுல ஒரு நிறம் இருக்கு. 4 வெவ்வேறு நிற கொடி. அடுத்தது 3 கொடிகள். இந்த கொடிக்கு ABCன்னு வச்சுக்கலாம். இந்த கொடிய ஒன்றின் கீழ் ஒன்றாக என்ன செய்யணுமா? அமைக்கணுமா. ஸோ இப்போ ஏங்கிறத 2க்கு கீழே வைக்கலாம், பிங்கிறத 1க்கு கீழே வைக்கலாம். இப்படி ஒன்றின் கீழ் ஒன்றாக எத்தனை வெவ்வேறு விதமான சமிக்கைகளை உருவாக்கலாம் கேட்டிருக்காங்க. இப்போ C 3க்கு கீழே வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். இன்னொரு வாய்ப்பு நமக்கு என்னது? 1, 2, 3, 4 இருக்கா? ABC. இப்போ ஏவை 1க்கு கீழ், ஏவை 2க்கு கீழே வச்சிருக்கோம். இப்போ ஏவை 1க்கு கீழ் வைக்கலாம், B-ய 3க்கு கீழே வைக்கலாம், C-ய 4க்கு கீழே வைக்கலாம். இப்படியே நம்ம போட்டு என்ன செய்ய முடியாது? பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப 4 நிறத்திலுமே இந்த 3 கொடிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏவை 1க்கு கீழே வைக்கலாம், அல்லது ஏவை 2க்கு கீழே வைக்கலாம், அல்லது ஏவை 3க்கு கீழே வைக்கலாம், அல்லது ஏவை 4 கீழே வைக்கலாம். ஸோ இப்ப 4 கொடிகள்லயும் இந்த 3 வாய்ப்பு இருக்கு. B-ய வைக்கலாம், C-ய வைக்கலாம். இப்போ 3 கொடிகளை இந்த 4 வெவ்வேறு நிற கொடிகள்ல ஏதாவது ஒண்ணுல வச்சாகணும். இப்போ பிளஸ் வச்சிட்டோம், ஏதாவது ஒரு கொடியை ஃபில் பண்ணிட்டோம். மீத அதே 4 கொடியில இப்ப Bங்கிற ஒரு கொடியை ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. மீது எத்தனை இருக்கும்? 2 கொடி. இப்போ இந்த 2 கோடியில இருந்து ஏதாவது ஒண்ணு ஃபில் பண்ணிட்டோம். அப்ப லாஸ்ட் மீத ஒரு கொடி இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 12 பிளஸ் 8 பிளஸ் 4. ஸோ இதை பிளஸ் பண்ணோம்னா 24.
ஸோ 24 விதமான, ஏன்னா எத்தனை வெவ்வேறு விதமானன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 24 விதமான சமிக்கைகளை உருவாக்கலாம். தேர்ட் சம், 4 குழந்தைகள் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறார்கள். இப்போ 4 குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறார்கள். நமக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. முதல் 2 இடங்களை எத்தனை வழிகளில் நிரப்பலாம்? ஃபர்ஸ்ட் 2 வின்னர்ங்கிறது இருக்கு பாத்துக்கோங்க, 1 2 அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 2 வின்னரை, வின்னர் தான் ஃபர்ஸ்ட் 2ன்னு சொல்லல, முதல் 2 இடங்களை எத்தனை வழிகளில் நிரப்பலாம் அப்படின்னா, இப்போ இந்த 4 பேருக்குமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாய்ப்பு. அதுல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை கூட ஃபர்ஸ்ட் வரலாம், அது இந்த குழந்தை கூட ஃபர்ஸ்ட் வரலாம், இந்த குழந்தை கூட ஃபர்ஸ்ட் வரலாம், இந்த குழந்தை கூட ஃபர்ஸ்ட் வரலாம். சோ யாருன்னு நமக்கு தெரியாது. அப்ப 4 வழிகள் இருக்கு. அடுத்து இதுல இப்ப ஏதோ ஒரு குழந்தை வந்துருச்சு, சோ இந்த குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மீத எத்தனை இருக்கு? 3 குழந்தை. இந்த 3 குழந்தையில ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும்? கண்டிப்பா 2வது இடத்துல வரணும். சோ 3 பேர்த்துல யாரோ ஒரு ஆள் 2வது இடத்துல வராங்க. ஈக்குவல் டு அப்ப 12. சோ 12 வழிகளில் முதல் 2 இடங்களை நிரப்பலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பந்தயத்தை எத்தனை வழிகளில் முடிக்கலாம் கேட்டிருக்காங்க. இந்த பந்தயத்தை எத்தனை வழிகளில் முடிக்கலாம் அப்படின்னா, 4 குழந்தைகளை வைத்து, இப்ப அதுல ஒரு ஆள் இதாயிட்டாங்கன்னா 3 குழந்தைகள். இப்ப இந்த குழந்தையில ஒரு குழந்தை ஒரு பிளேஸ பிடிச்சிருச்சுன்னா மீத 2 குழந்தை இருக்கும். இந்த 2 குழந்தைகள்ல யாரு, அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 குழந்தைகள்ல யாரோ ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. இப்போ யாரோ ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா மீத 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர்ல யாரோ ஒரு ஆள் செகண்ட் வந்துடுறாங்க, மீத 2 பேர் இருப்பாங்க. சோ லாஸ்ட் யார் வராங்களோ அவங்க தான் லாஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ அப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும், இதை கண்டுபிடிக்க முடியும். இதை டோட்டலா நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 24. 24 வழிகளில் முடிக்கலாம்.